நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போது ஆக்டர் வந்து ஆக்ட் பண்ணிட்டாரு, ஓகேவா? மியூசிக் டைரக்டர் மியூசிக் கொடுத்துட்டாரு. டேரக்டர் வந்து அவங்க எப்படிலாம் ஆக்ட் பண்ணணும், அங்கே ஸ்டேஜிங் பிளாக்கிங் எப்படி இருக்கணும் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அவுட் வருது. ஸோ அந்த அவுட்டை பார்க்கும்போது இப்போது அது ஒரு ஃபைட் சீனாக இருந்தால் அந்த ஃபைட் சீனுக்கான பதட்டம் இருக்குல்ல, இல்லை இப்போ ஒருத்தன் தனியாக உட்காந்துருக்கான், பொறுமையாக உட்காந்துருக்கான்னா அந்த பொறுமையையும் அந்த தனிமையையும் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. எதை வச்சு அதை ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ இத்தனை பேர் இத்தனை ஒர்க் பண்ணியிருக்கோம், எதை வச்சு அந்த ஃபீல் அவங்களுக்கு வருது? இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஆக்டர் கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருக்கணும், மியூசிக் டைரக்டர் மியூசிக் கொடுத்துருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதில் வர்ற கட்ஸ் இருக்கு. அப்புறம் அதை கேப்சர் பண்ணுறோம்ல, அது வந்து என்ன ஆங்கிளில் கேப்சர் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கோம், இதெல்லாமும் அந்த ஃபீலை வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்லும். இப்போது இது எல்லாமே தேவைப்படுது ஆடியன்ஸ்க்கு ஃபீலையும் நம்ம ஸ்டோரியையும் சொல்கிறதுக்கு, ஓகேவா? இதில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பார்ட் எடுத்து பேச போகிறோம். அதாவது எடிட்டிங்கில் ஒரு பார்ட் எடுத்து நம்ம பேச போகிறோம். இந்த எடிட்டிங் டெக்னிக்ஸை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டோரியை சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த எடிட்டிங் டெக்னிக்ஸை வச்சு சினிமாவில் எந்த மாதிரி ஃபீலை கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்ற எக்ஸாம்பிளும் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் நானும் இந்த வீடியோ வச்சு கண்டிப்பாக லேர்ன் பண்ணிட்டு தான் போவோம், ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாமா? வெல்கம் டு சினியாரா. எடிட்டிங் டெக்னிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது, எடிட்டிங் ரிதம். இந்த எடிட்டிங் ரிதம்னா என்னன்னா, நம்ம சீனோட ஹார்ட் பீட் தான் இந்த எடிட்டிங் ரிதம். அப்படின்னா என்னன்னா, நம்ம சீனோட ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனில் இருக்க கட்ஸ் இருக்கணும். இந்த ரிதமில் 3 டைப் இருக்குது. ஃபாஸ்ட் ரிதம் இருக்குது, ஸ்லோ ரிதம் இருக்குது, அப்புறம் மிக்சட் ரிதம் இருக்குது. இந்த 3மே என்னென்ன, அப்புறம் இந்த 3க்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ரிதம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ரிதமில் உங்களோட ஃபுட்டேஜ் இருக்கும்ல, ஒரு சீனில் உங்களோட எல்லா ஃபுட்டேஜோட டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது கட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். 2 கட்ஸுக்கும் உண்டான டியூரேஷன் வந்து கம்மியாக இருக்கும், ஓகேவா? அப்புறம் ரொம்ப குயிக்காக டிரான்சிஷன் நடக்கும், டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஸ்லோ ரிதம்னா என்னன்னா, உங்கள் சீனில் ஷார்ட்ஸ் இருக்கும்ல, அதோட டியூரேஷன் அதிகமாக இருக்கும். அதை வந்து கட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு கட்டுக்கு அப்புறம் இன்னொரு கட் வர டியூரேஷன் அதிகமாக இருக்கும். இந்த ஃபாஸ்ட் கட் வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு அர்ஜென்சி, இல்லை ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டென்ஷன் கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ். அதாவது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கட்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் ரிதம்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், லியோ மூவில இருந்து பார்க்கலாம். நான் ஒரு சீன் இப்போ ப்ளே பண்றேன். அந்த சீன்ல ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, கட்டு எத்தனை கட்டு ஃபாஸ்டா போகுதுன்றத நோட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இதுதான் ஃபாஸ்ட் ரிதம். ஒரு ஃபைட் சீனுக்கு கண்டிப்பா ஒரு டென்ஷன் வேணும், ஓகேவா? அதுக்காக கட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் ஷார்ட் வந்து பிளே ஆகிற டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபாஸ்ட் கட் ஆகி போயிட்டே இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கே அந்த பதட்டம் கிரியேட் ஆகிடும். நம்ம கேரக்டர் ஸ்க்ரீனில் பதட்டமாக இருக்காரு, இல்லை ஒரு ஃபைட் சீன் பண்ணுறாருன்னா ரொம்ப லாங் ஷாட் அதுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காது. அர்ஜென்சி கிரியேட் பண்ணணும், ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணணும்னா ஃபாஸ்ட் ரிதம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்லோ ரிதம் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லோன்லினஸ், அப்புறம் இந்த ரொமான்ஸ், சேட்னஸ், அந்த மாதிரியான ஒரு மெதுவாக போக வேண்டிய இல்லை ஒரு சாஃப்டான ஒரு சுச்சுவேஷனுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்லோ ரிதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஸ்லோ ரிதம் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்லோ ரிதமை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டோரியையும் நம்ம ஃபீலையும் நம்ம கேரக்டர்ஸோட ஃபீலையும் ஆடியன்ஸுக்கு ஈஸியாக கடத்த முடியும். அப்புறம் லாஸ்ட் ஒன் மிக்சட் ரிதம். மிக்சட் ரிதம்னா என்னன்னா, ஃபாஸ்ட் ரிதமையும் ஸ்லோ ரிதமையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சீனை நம்ம வந்து மேக் பண்ணுறது. அது வந்து என்ன மாதிரி இருக்கலாம்னா, இப்போ வந்து ஸ்லோ ரிதமா ஒரு சீன் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட் ரிதமா சேஞ்ச் ஆகலாம். அப்படி இல்லாட்டி இதை அப்படியே ஃபிளிப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் ரிதமா ஸ்டார்ட் ஆகி ஸ்லோ ரிதமுக்கு நம்ம வந்து மாற்றலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்றேன். ஒரு 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட் ரிதமா போயிட்டு இருக்கு. 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு லாரியோ இல்லை ஒரு காரோ வந்து ஒருத்தரை மட்டும் அடிச்சு தூக்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பாஸ் வேணும்ல, அடிச்சு தூக்கிடுச்சுன்னா எல்லாரோட ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் வேணும், ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வேணும், ஃபைட் பண்ணிட்டு இருந்த இன்னொருத்தர் இருக்காருல்ல அவரோட ரியாக்ஷன் வேணும், அப்புறம் அவர் பறந்து போயிடுது. இந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணா கரெக்டாக இருக்காது. அந்த சுச்சுவேஷனுக்கு ஃபைட் வந்து ரொம்ப டென்ஷன் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு லாரி வந்து அடிச்சிருச்சுன்னா ஒரு பாஸ். இப்போ ஸ்லோ கட்டுக்கு வரணும். ஸோ இந்த மேட்டர் உங்களுக்கு புரியுதுல, இந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து கோமாளி மூவில நம்ம யோகி பாபு சார் வந்து மொபைல் உடப்பாரா, ஸோ அந்த சீன் நம்ம வந்து பார்க்கலாம், எக்ஸாம்பிளா பார்க்கலாம்.
எடிட்டிங் ஃபாஸ்ட் ரிதமாக இருந்துட்டு இப்போ அப்படியே ஸ்லோ ரிதமாக மாறுது பாருங்களேன். டேய் இப்போ எதுக்குடா அதை உடைச்ச? ஸோ இதான் இந்த மாதிரி எடிட்டிங் ரிதம் வச்சு நம்ம சீனோட அர்ஜென்சியாக இருக்கட்டும், இல்லை நம்ம சீனோட ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா ஃபீலை இந்த எடிட்டிங் டெக்னிக்கை வச்சு நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியும். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.